வணக்கம் டீச்சர்ஸ். இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கு மேலே குட் மார்னிங் டீச்சர்ஸ் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட்டில் அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் மாணவர்களுக்கு தயாராக காத்துட்ருக்காங்க. ஸோ அவர்களை நீங்கள் வழிநடத்துறதுக்கு உடைய அறிவை வளப்படுத்துவதற்கு நீங்கள் உங்களுடைய அறிவை இப்போது பலப்படுத்திட்டுருக்கீங்க. ஸோ அதில் என்னுடைய பங்களிப்பாக உங்களுக்கு போன முறை மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜி, சைக்காலஜி எனக்கு 3 மார்க்கு தான் வந்தது, 5 மார்க் தான் வந்தது, 10 மார்க் தான் வந்தது, ரொம்ப கடினமாக இருந்ததுலாம் புலம்புற வேலையை விட்டுடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி கரெக்டாக படிச்சிங்கன்னா எல்லா விதமான சோர்ஸ் மெட்டீரியலும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதன் மூலயமா கண்டிப்பாக ஒரு 25 மதிப்பெண்களுக்கு மேலே, பொதுவாக அந்த 40 மார்க்கில் 25 மதிப்பெண்கள் உங்களுக்கு முழுமையாக தெரியும். நான் படித்தது வந்தது, ரொம்ப பரவசப்பட்டு நீங்கள் தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டை கொஞ்சம் கூட நீங்கள் மிஸ் பண்ண வேணாம். நீங்கள் அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு வாங்க. இபுக் ப்ராசஸ் நிறைய கொடுத்துட்ருக்காங்கன்றது எதனால் அப்படின்னா, நீங்கள் அந்த 25 மதிப்பெண்களை அதிகமாக எடுத்து முதல் மதிப்பெண்ணற்று பணிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். டிசி அதுக்காக தான் பல வழிமுறைகளை கையாண்டுட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. ஒரு 100 பேஜ் 200 பேஜ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஆர்வமாக மிகுதியில் சர்றன்னு மொத்தமாக முடிக்க வேணாம். நீங்கள் 40 பேஜாக கட் பண்ணி படிங்க. இல்லை 30 பேஜாக கட் பண்ணி படிங்க. முழுமையாக படிக்கிறப்ப ஏதாவது முக்கியமானதை இன்ட்டு மாதிரி எழுதிக்கிங்க. ஸோ ஒரு 40 லைன் 50 லைன் எழுதிங்க போதுமானது. மற்றதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். சரியா? அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிக்கணும். சரி, என்னென்ன யூனிட் 1ல் அதிகமாக உங்களுக்கு போன முறை வினாக்கள் வரல. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக வினாக்கள் வரல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 2 பரவாயில்ல, யூனிட் 3, 4 சைக்காலஜியில் தான் அதிகபட்சமாக 40% மார்க் வருது. ஸோ அதுக்கப்புறமா எஜுகேஷன் மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா 2வது யூனிட்லேயும் கொஞ்சம் 40% கவர் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இப்போது இருக்கிற ப்ரொசீஜர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் படித்தா இந்த 1 மார்க் 2 மார்க்காவது வருது. ஸோ மொத்தமாக ஒரு 10 கொஷினாவது வந்திருக்கு அப்படின்னா என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்து வச்சுக்குவோம். ஸோ சாதாரணமாக வர அந்த கொஷினை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் யூனிட் 1 பலப்படுத்தி படிக்கும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இயர் எடுக்கிறப்போ உங்களுக்கு நான் அதிகமாக கூட எடுக்கலாம். ஸோ முக்கியமாக நீங்கள் என்ன ட்ராக்லலாம் கொஷின்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 புக்கு நாங்கள் சோர்ஸ் பண்ணோம். அந்த 10 புக்கில் இருந்து உங்களுக்கு அதிகமான வினாக்கள் இடம்பெற்றிருந்தது. ஸோ அதில் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா எஸ்கே மங்களுடைய லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் 35 மார்க் கவர் ஆகிருந்தது. ஸோ அந்த புக்கை நம்ம தமிழ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோம், இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கலாம். டிசிஏவிலேருந்து லேர்னிங் அண்ட் டீச்சிங்லேருந்து 30 மதிப்பெண். அடுத்த முறை அதே மாதிரி மதிப்பெண் வரலாம் இல்லையா? அதனால் அடுத்தது எஸ்கே மங்களில் அட்வான்ஸ்டு எஜுகேஷன் மெத்தடாலஜி புத்தகத்துலேருந்து ஒரு 25% கவர் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கிற மீதி இருக்கிற எல்லாமே மேக்ஸிமம் எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ரஹென்சிவ் எஜுகேஷன் சாமுவேல் ரவி என்ற பேராசிரியரோட புத்தகத்துலேருந்தும், ஜேசி அகர்வாலோடைய எஜுகேஷன் மெத்தடாலஜி 4 வேல்யூம் புத்தகத்துலேருந்தும், லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்கே மங்கள் அண்ட் சுபத்ரா மங்களுடைய எஜுகேஷ்னல் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு 680 பேஜில் ஒரு புக் இருக்குது. இந்த புத்தகங்கள் வினாக்கள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது, நீங்கள் 6 சப்ஜெக்ட் கணக்கெடுப்போம். நாங்கள் ஒவ்வொன்றுக்கு 40 மார்க் கணக்கெடுப்போம். சரிங்களா? மொத்தம் 240 மார்க் கணக்கு வரும். ஸோ இந்த 240 மார்க்கில் நான் உங்களுக்கு அந்த பிளானை சொல்கிறேன். ஸோ அந்த 240 மார்க்கில் தான் நம்ம மார்க் இருக்குது. அதில் அந்த 40 எது நம்ம தேடிட்டு இருக்கோம், அதான் கான்செப்ட்டு. அப்போ 240 மார்க்கும் படிக்கிறப்போ நமக்கு தேவையான 40 மார்க் கிடச்சிரும், கரெக்டானே? அதனால் ஸோ இது ஃபுல்லாக குரோத் பண்ணி படித்தோம்னா நம்ம அவ்வளோ கூட போட வேணாம். ஸோ 5, 4, 3ன்றதுக்கு பதில் ஒரு 20 மார்க் கட்டாக போட்டுட்டு அடுத்து இருக்கிற ஒரு 20 மார்க்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜாக அப்ஜெக்டிவ் கொஷனில் கொஞ்சம் படித்த மாதிரியே இது டச் பண்ணால் கூட ஒரு 10 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 30 மார்க்கு சப்ஜெக்டில் ஒரு 70 மார்க் டச் பண்ணி கட்டாக போட்டிங்கன்னா போதும். 100 மார்க் மேலே இருந்தால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு, அதுவும் டாப்பர்ஸாக இருப்பீங்க. உங்களுக்கு கடவுள் சத்தியமாக உங்களுக்கு வேலை கிடச்சிடும். ஸோ அந்த மெத்தடில் 100 மார்க் கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன வேலைலாம் இருக்குல்லோ அதையெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3வது அகில இந்திய கணக்கெடுப்பு, அதாவது அகில இந்திய கல்வி கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது கணக்கெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி கொடுத்துருக்காங்க ஆன்சரில். ஸோ 1973 அப்படின்ட்டு. சரிங்களா? 1973 கொடுத்துருக்காங்க. ஸோ 73 3வதுனா அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆவரேஜாக இது அகர்வால் புக்கில் தான் இந்த புக்ஸில் கணக்கெடுப்பில் இருக்குது. இதில் இப்போ ஃபஸ்ட்டு எப்போன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900 ஃபஸ்ட்டு கணக்கெடுப்பு 1957 மார்ச் மாதம் 31ஆம் தேதி எடுத்திருக்காங்க. ஸோ 2வது கணக்கெடுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா
1965 டிசம்பர் மாதம் 31 எடுத்திருக்காங்க. ஸோ 3வது கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா 1973 டிசம்பர் மாதம் 31 எடுத்திருக்காங்க. இதுதான் நம்ம கேட்ட கேள்வி. அடுத்து 4வது கணக்கெடுப்பு இருக்குமா சார்னா 4வது கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க 1978 எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அது வந்து செப்டம்பர் மாதம் 30 செப்டம்பர் 30 இருக்காங்க. 5வது கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க 1986 எடுத்திருக்காங்க. அதுவும் செப்டம்பர் மாதம் 30 எடுத்திருக்காங்க. அடுத்ததாக 6வது கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்களான்னா எடுத்திருக்காங்க. ஸோ 6வது கணக்கெடுப்பு எப்படின்னா 1993 எடுத்திருக்காங்க. அதுவும் செப்டம்பர் மாதம் 30 இது வரைக்கும் அகர்வால் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் நமக்கு 3 எடுத்திருக்காங்க. 2வது கேட்டிருக்காங்க, 3வது கேட்டிருக்காங்க, 4வது கேட்டிருக்காங்க. 3மே ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒன்று கேட்டிருக்காங்க. இது வந்து எடுத்தது ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இருக்குன்னா அது வந்து பாட்னி ஜுவாலஜியில் ஏதோ ஒன்று வந்திருக்கும். ஹிஸ்ட்ரிக்கு ஒன்று வந்திருக்குது. ஹிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் நடத்துகிறவங்களுக்கு ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த 3 கொஸ்டினுமே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 2 கேட்டிருக்காங்க, 3 கேட்டிருக்காங்க, 4 கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே பேஜிலேருந்து வினாக்கள் எடுத்து கொடுத்துறாங்கன்னும் போது நம்ம உஷாராக வாட்ச் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நமக்கு தேவையான ஒரு கொஸ்டின் அதில் வரலாமே அப்படின்னால. அதனால் அடுத்த வாட்டி இந்த மேட்ச் த போலங்களை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் கணக்கெடுப்பு 1957 மார்ச் 31, 2வது 1965 டிசம்பர் 31, 3வது 1973 டிசம்பர் 31. ஸோ 4வது இது நீங்கள் டிசம்பர்னு போட்டு விட்டால் கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ஃப்யூச்சரில். மறுபடியும் அதையே கேட்பாங்க, டிசம்பரா செப்டம்பரான கூட கேட்டு விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி 6 கணக்கெடுப்பு இருக்குது. சார் 7, 8, 9 இருக்கான்னா நெட்டில் எடுத்து நான் கொடுத்துடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. அவங்க புக்கோட ரெஃபரன்ஸு தான் சூஸ் பண்ணுறாங்க. அதனால் எடுக்கிற ஸ்டாஃப்ஸு புக்கோட ரெஃபரன்ஸுக்குள்ளேருந்தே எடுக்க வேண்ட கான்ஃபிடென்ஷியல் இருக்கிறதுனால நான் அதிலேருந்து இருக்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேவையில்லாத விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு இப்போ எழுதுங்க இதெல்லாம் வருங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் 99% புத்தகத்தில் இருந்து தான் வந்திருக்குது. ஸோ புத்தகத்தை நாங்கள் பார்த்ததுனால புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் இந்த அப்டேட் எடிஷன் வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன். ஓகேவா? ரைட் டீச்சர். அடுத்த 2வது கொஷின் பார்ப்போம். தேசிய ஆசிரியர் குழுமம் 1 அதன் அறிக்கையினை டேஸ் என தலைப்பிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி சிம்பிள் கொஷின்ஸ்லாம் வர்றதுக்காக நான் சொல்ல வரேன். சரிங்களா? இதில் வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆசிரியர் மற்றும் சமூகம் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த யூனிட் 1 இது கவர் ஆகுது, ஆசிரியர் மற்றும் சமூகம் அப்படின்ட்டு. அதை நம்ம பார்க்க போகிறோம் யூனிட்டில் பார்க்கலாம். சரிங்களா? வேறு என்னென்ன தலைப்பெலாம் இருக்குது அப்படின்றத அதை பார்ப்போம். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். சரி, சைக்காலஜியில் வருது, இது யூனிட் 1 வராது. பட் குழந்தையை பற்றி வரதுனால உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கொஷின் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஆர்வப்பட்டு இதை எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இளம் விலங்கு மேக்ஸில் வந்து இந்த கொஷின், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸு தான் இந்த கொஷின் புரிஞ்சுக்கணும். மேக்ஸில் அவங்களுக்கு தான் வந்தது. ஆனால் நிறைய பேர் என்னை கேட்டு இதானே வரும், கத்துதல் உதைத்தல் வரும், கடித்தல் வரும்ல, அமைதி எப்படி வரும், சைலன்ஸுன்னு கொடுத்துருக்காங்க, இந்த ஏன்ற ஆன்சர் தவறு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஏ ஆன்சர் தவறு இல்லைம்மா, சரிதான் அப்படின்னேன். எப்படி அப்படின்னு பார்க்கனா, ஒரு இளம் விலங்கு, சின்ன ஏதாவது ஒரு அனிமலு அல்லது குழந்தையின் இயக்கத்தில், குழந்தையோட இயக்கம், நம்ம குழந்தையே வச்சுக்குவோம், இயக்கத்தில் ஏற்படும் தடையால் இதனுடன் இணைந்த போராட்ட செயல்களை வெளிப்படுத்துகிறது அப்படின்றாங்க. இப்போது இளம் விலங்குனா அமைதியாக ஒரு இடத்துல நின்றுட்டு பார்த்துட்ருக்கு. ஓகேங்களா? அமைதியாக நின்று பார்த்துட்ருக்கு. ஓகேங்களா? அந்த இயக்கத்திலலாம் அதான் இயக்கம், நின்று பார்த்துட்டு தான் அதனுடைய இயக்கம். அந்த டைமில் திடீர்னு ஒரு பெரிய கன்று சத்தம் கேட்குது. அந்த தடை ஏற்படும் போது உடனே என்ன பண்ணுது, ஓட ஆரம்பிக்குது. அவங்க கேட்குறாங்க ஃபஸ்ட்டு என்னவா இருந்ததுன்னு கேட்குறான். அமைதியாக இருந்தது. அப்போது இதனுடன் இணைந்த போராட்ட செயல்னா அமைதியாக இருந்த மான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, வேகமாக ஓட ஆரம்பிக்குது, இல்லை தப்பிச்சு தாவி ஓட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஒரு குழந்தை அமைதியாக ஒரு இடத்துல பார்த்துட்ருக்குன்னு கையில் ஏதோ ஒன்று வச்சுட்டு உட்காந்துருக்குது. அமைதியாக தான் இருக்கும், எந்த பிரச்சனை இருக்காது. நம்ம போய் திடீர்னு கையை பிடிச்சி பிடிங்கிடுறோம் அதை. ஸோ கையை அந்த அந்த குழந்தை கையில் இருக்கிற அந்த பொம்மையோ ஏதோ ஒன்று நம்ம பிடிச்சி இழுத்த பிறகு ஃபஸ்ட்டு அமைதியாக இருந்த குழந்தை அதாவது இயக்கத்தில் என்ன இருக்குது, அமைதியாக இருந்து அதான் அதோடய மூமெண்ட்டு. ஓகே, சைலண்ட்டாக இருக்குது அதோடய மூமெண்ட்டு. அதில் ஏற்படுற அந்த பிரேக்கால் ஸோ ஏகப்பட்ட கை கத்துது, கடிக்குது, உதைக்குது, கத்துது, எல்லாம் பண்ணுது. அதுதான் இது. அந்த இதனுடன் நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ போராட்ட செயலை வெளிப்படுத்துனோடனே அதை மட்டும் நான் பார்த்து போட்டிருப்போம். ஸோ இது ரொம்ப அப்சல்யூட்லியாக மைக்ரோட்டிக்காக அந்த ஒரு 1.25 மினிட்டில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தை அவளுக்கு தெரியாது. ஸோ இந்த சின்ன விஷயத்தில் ஆன்சரை வச்சுட்டு நீங்கள் முடியும் போது இங்கே போடுவீங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த மாதிரி வைக்கிறாங்க. இப்போ போராட்ட செயல்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க,
கடித்தலா, உதைத்தலா, கத்துதலா, ஏன்னா அமைதி இருக்காதுன்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இதனுடன், அதனுடன், இப்படி இந்த மாதிரி மேக்ஸில் இந்த மாதிரி சைக்காலஜியில் கொஷின்ஸ்லாம் வந்தால் நீங்கள் எப்படி அதை கரெக்டாக டேக்கிள் பண்ணணும்னு இப்போயே ட்ரைனிங் எடுத்து வச்சுக்கணும். அங்கே போயிட்டுலாம் நீங்கள் ட்ரபிள் பண்ணக்கூடாது, ட்ரபிள் ஆகிடும் அது. சரியா? ரைட் டீச்சர். அடுத்த பாடத்துக்கு போகலாமா? அடுத்த வினாக்கு போகலாம். 143வது இது கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 86வது சட்ட திருத்தம் டேசாம் ஆண்டு டேஸ் சட்டப்பிரிவின் கீழ் 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குதலை அடிப்படை சட்டமாக நடைமுறைப்படுத்தியது. இது ரொம்ப அப்சல்யூட்லி அந்த கொஷின்னு இந்த யூனிட்லேருந்து தான் வருது. ஸோ 2002 ஆர்டிகல் 21A பிரிவின்படி அடிப்படை சட்டமாக்கியது. இலவச கட்டாய கல்வி எப்போன்னு கேட்டிங்கன்னா இது இந்த யூனிட்டில் பர்ஃபெக்டாக வரக்கூடிய கொஷின் இது. ஸோ இந்த கொஷின் இதில் வந்திருக்குது. சரி, அடுத்து பார்ப்போமா? அடுத்தும் இதே யூனிட்லேருந்து வந்த கொஷின் தான் அப்சல்யூட்லி கரெக்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 5, 1977 அன்று மேற்கொள்ளப்பட்ட திட்ட அறிக்கையில் கல்வி திட்டமிடல் தொடக்க கல்வி உலகமயமாதல் திட்டத்துடன் டேஸிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென கூறியது. எதுக்கு? அதாவது உலகமயமான கல்வியாக இருந்தாலும் எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இவங்களுக்கு வயது ஒரு அடல்ட் எஜுகேஷன், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் அடல்ட் எஜுகேஷன் 1977 இன்னொரு கொஸ்டின் வர வந்துருக்குது, இயர் மட்டுமே கொடுத்து. சரிங்களா? இந்த கொஸ்டினும் இந்த யூனிட்டில் அப்சல்யூட்லேயே கரெக்டாக வந்திருக்குது. சரிங்களா? அடுத்ததான் என்சிஇஆர்டி ஆல் இண்டியா நேஷ்னல் செகண்ட் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த கொஸ்டினை, மறுபடியும் வந்திருக்குது. ஸோ மறுபடியும் என்ன வந்திருக்காங்கன்னா, எந்த வருஷம் ரெண்டாவது சர்வே அப்படின்னாவே 1965 உங்களுக்கு அப்சல்யூட்லேயே தெரியணும். ஸோ 1965 அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. சரிங்களா? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் நான் எடுக்க மறந்துட்டேன், ஆனால் இன்னும் 3வது கேட்டிருக்காங்க, ஃபோர்த்து கேட்டிருக்காங்க. 3வது கேட்டிருக்காங்க, 2வது கேட்டிருக்காங்க, 4th ஆல் இண்டியா சர்வே கமிஷன் வைக்கல. ஸோ அது மொத்தம் 3மே கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரே பெரிய பேஜில் ஒரே மாதிரி வரும். ஸோ இந்த வினாக்கள் இந்த மாதிரிலாம் இடம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இப்போது பார்த்தோம்னா ஒரு 5 கொஸ்டின் தான் நம்ம பார்த்தோம். ஸோ யூனிட் 1க்கு அவ்வளோ முக்கியத்துவமே கொடுக்க வேண்டியது இல்லையானா, ஓரளவுக்கு ரீட் த வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வேளை 4-5 கொஸ்டின் கூட வரலாம். ஸோ வந்தால் நம்ம அதை கரெக்டாக டேக்கிள் பண்ணி போடணும். ஸோ அதனால் யூனிட் 1லேயும் அப்சல்யூட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோட ரெலவெண்ட்டானது 4ல் மேட்ச் ஆகும், ஆர்டிகிள் மேட்ச் ஆகும். இதோட ரெலவெண்ட்டானது ப்ரோபல் மரியா மாண்டிசோரினா அது 7th மேட்ச் ஆகும். அதனால் இந்த பாடத்தை ஓரளவுக்கு படிச்சுங்க. அதில் அப்சர்வேஷன் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ யூஇஇ யூனிவர்சேஷன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ்லாம் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க ஃபுல்லாக இங்கிலீஷ் புக்கு பார்த்துக்குவாங்க. தமிழ் மீடியம் படிக்கிறவங்க ஷார்ட் டவுனில் இருந்தால் தெரிஞ்சால் அப்படியே பார்த்துக்குங்க. அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இருக்கிற விஷயத்துலேருந்து அதை ரெஃபர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே டீச்சர்ஸ், வாழ்த்துக்கள்.